இறைவன் மனிதனுக்கு எந்த குறையுமே வைக்கவில்லை. மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் பூரணமாக கொடுத்திருக்கின்றார். அதை ஒவ்வொன்றும் அந்த மனிதர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவரவருடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. அதை சரியா பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை சரியானதாக இருக்கும். அது பயன்படுத்த தெரியாமல் வேற வேற நிலைகள் எல்லாம் பயன்படுத்தும் போது அதுக்கு தக்க மாதிரி அந்த வாழ்க்கை மாறி அமைந்து விடுகின்றது. இறைவன் மனிதனுக்கு எதையுமே எழுதி வைக்கவில்லை. தலையெழுத்து என்று எதுவுமே கிடையாது. இறைவன் போட்ட விதி என்றும் எதுவும் கிடையாது. அவன் நாட்டி வைக்கிறான், நாடிக்கொண்டிருக்கிறேன் என்ற நிலையும் கிடையாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அந்த நிலையும் கிடையாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்றுதான் ஆழமா பதிச்சதுனாலதான் அவரவரும் அவர்களுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டு வாழ முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது.